Dear students, this is Aruna and I hope you all are doing well. நாம் இந்த வீடியோல பார்க்க போறது applications of matrices and determinants அணிகள் மற்றும் அணிக்கோவைகள்ல exercise 1.4ல 4th question பார்க்க போறோம். A fish tank can be filled in 10 minutes using both pump A and B simultaneously. நமக்கு பம்ப் A, பம்ப் B ன்னு ரெண்டு பம்ப் இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய வாட்டர்ஸ் fish tankல 10 minutesல நிரம்பிடுது. However, pump B can pump water in or out at the same rate. பம்ப் B யோட கண்டிஷன் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு வாட்டர் உள்ளார கொண்டு போதோ அதே அளவுக்கு வாட்டர் வெளியிலையும் கொண்டு போகும். அது மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு பம்ப் பிக்கு. If pump B is inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. எதிர்பாராத விதமாக அந்த பம்ப் B பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போகுது வாட்டர்ஸ் எல்லாம். எந்த அளவுக்கு உள்ளார கொண்டு வருமோ அதே அளவுக்கு வெளில கொண்டு போகும் அப்படிங்கறதா பம்ப் பியோட கண்டிஷன்ஸ். ஆனா எதிர்பாராத விதமாக அந்த பம்ப் பி என்ன பண்ணுதுன்னா வாட்டர்ஸ் எல்லாம் ரிவர்ஸ்ல கொண்டு போகுது, உள்ளாரெல்லாம் கொண்டு வரல. then the tank will be filled in 30 minutes. அதனால 30 minutes ஆகுது அந்த டேங்க் ஃபில் பண்றதுக்கு. நமக்கு ஏவோட வாட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, ஆனா பம்ப் பியோடது மட்டும் வெளியில கொண்டு போகுது. அதனால நமக்கு 30 minutes ஆகுது. 10 minutesல நிரம்பக்கூடியது 30 minutesல ஆகுது. How long would it be each pump to fill the tank by itself? அப்படின்னா பம்ப் ஏல இருந்து எவ்வளவு வாட்டர் வருது, பம்ப் பில இருந்து எவ்வளவு வாட்டர் வந்துச்சுன்னா நம்ம அந்த டேங்கை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத செகண்ட் ஈக்குவேஷன்ஸ். அதை வந்துட்டு கிராமர் ரூல் மெத்தட்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன்: let time is taken for a pump A to fill the tank. அந்த ஏன்னு ஒரு பம்ப் இருக்கு பாருங்க, அந்த அந்த ஒரு டேங்கை ஃபில் பண்றதுக்கு x மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி time is taken for a pump B to fill the tank. அந்த டேங்க் அந்த ஒரு தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பம்ப் பிக்குன்னா y மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். பம்ப் ஏலாம் x மினிட்ஸ், பம்ப் பினா y மினிட்ஸ். சரி, நம்ம ஒரு கிவன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டும் சேர்ந்து நிரம்புறதுக்கு 10 மினிட்ஸ். இது ஒரு தொட்டி அப்படின்னா 1/x பிளஸ் 1/y ஈக்குவல் டு நமக்கு என்னது 10 மினிட்ஸ். அப்பனா 1/10 மினிட்ஸ். இது ஒரு ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் பம்ப் ஏ நமக்கு நிரம்பிட்டு இருக்கும், பம்ப் பி என்ன ஆகுது ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னா வாட்டர் எல்லாம் வெளியில கொண்டு போகுது அப்படின்னா மைனஸ் 1/x வெளியில கொண்டு போறதெல்லாம் மைனஸ். அதனால 1/y ஈக்குவல் எவ்வளவு நேரம் ஆகுது 30 மினிட்ஸ் எடுத்துக்குது. அப்படின்னா 1/30. இதான்ப்பா ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மெத்தட்ஸ்ல ரைட் பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம கிராமர் ரூல் மெத்தட்ஸ்ல எக்ஸ் ஒய்யோட சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்ப நமக்கு ஃபிராக்ஷன்ல ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறதால புட் a equal to 1/x நம்ம வேற ஒரு வேரியபிள்ஸ் சேஞ்ச் பண்றோம் and b equal to 1/y அப்படின்னா therefore என்ன வரும் 1/x இருக்கிறதுல a, 1/y இருக்கிறதுல b. a plus b equal to 1/10. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல a minus b equal to 1/30. ஓகே, நமக்கு இப்ப லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மெத்தட்ஸ்ல இருக்கு. நமக்கு இந்த சைடு கான்ஸ்டன்ட் ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம a b ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதான் நமக்கு அன்னோன்ஸ். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். பண்ணா நமக்கு 1/x என்ன 1/y என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அதான் 1/x அந்த எக்ஸுங்கிறதெல்லாம் ஏவோட பம்ப், y என்னன்னா பம்ப் பியோடது. இப்ப நம்ம ஏவும் பியும் இதுதான் நமக்கு அன்னோன்ஸ். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல ரைட் பண்ணுங்க. இப்ப இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல ரைட் பண்ணிட்டோம். ஏபி யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் 1 1 1 -1. இங்க ஏபி தான் அன்னோன்ஸ். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூஸ் அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு ஏக்கு ஈக்குவல், இது வந்துட்டு எக்ஸுக்கு ஈக்குவல், இது வந்துட்டு பிக்கு ஈக்குவல். ஸோ இப்போ இந்த ஏங்கிறது தான் இந்த மேட்ரிக்ஸ் இல்லைங்களா? இந்த ஏங்கிறது இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுதான் டெல்டாக்கு ஈக்குவல். அது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்படி நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தாதான் அந்த அன்னோன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதான் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 1 1 -1. ஓகே, இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. 1 × -1 -1 minus 1 × 1 1 -1 -1 -2. This value is not equal to 0. ஓகே, இப்போ டெல்டா ஈக்குவல் டு -2 தெரிஞ்சிருச்சு.
நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அப் பண்ண போறோம்? இங்க ஃபர்ஸ்ட் என்ன அன்னோன்ஸ் என்ன? ஏ அப்படின்னா டெல் ஏ ஃபைண்ட் அப் பண்ண போறோம். டெல் ஏ ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். என்னன்னு 1/10 1/13 ரீப்ளேஸ் ஆக போகுது. அப்படின்னா 1/10 1/30 இங்க வந்துட்டு செகண்ட் காலம் அப்படியே தான் 1 - 1. இது கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. 1/10 into -1 -1/10 மைனஸ் ஃபார்முலாலே வரும். 1/30 into 1 1/30. இதுக்கு 30 LCM எடுத்துக்கலாம். 10 3s are 30. அதனால இங்க -3 வந்துரும். இங்க 30 தான் இருக்கு. அதனால இங்க -1 தான். -3 -1 -4/30. நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4 15 2s are 30. இன்னும் del A equal to -2/15. நெக்ஸ்ட் டெல்டா B ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே தான் இருக்கும் 1 1. செகண்ட் காலம்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். இப்போ என்னன்னு 1/10 1/13. இப்போ இதுக்கு டிட்டர்மைன் ஃபைண்ட் பண்ணுங்க. 1 into 1/30 minus 1 into 1/10. இப்போ 30 LCM எடுத்துக்கோங்க. இங்க 130s are 30 தான். இங்க என்ன பாத்தீங்கன்னா 10 3s are 30. அதனால 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்பனா 1 3s are 3. 1 minus 3 போச்சுன்னா -2/30. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2 15 2s are 30. டெல்டா B equal to -1/15. நெக்ஸ்ட் நம்ம கிராமர் ரூல் யூஸ் பண்ணலாம். பை கிராமர் ரூல்ஸ்ல இருந்து நமக்கு AB தான் அன்னோன்ஸ். அதனால A equal to del A by del, B equal to del B by del. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. டெல்டா A ஓட வேல்யூ -2/15 டிவைட் பை டெல்டாவோட வேல்யூ -2. அப்புறம் டெல்டா B வந்துட்டு -1/15 டிவைட் பை டெல்டாவோட வேல்யூ -2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு வேல்யூலுமே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்படின்னா இங்க பாருங்க 2 டிவைட் பை 15. இந்த 15ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும். இதுவே சப்போஸ் இங்க வெரி ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்துவோம். இங்க வந்துட்டு நமக்கு வெறும் 2 மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த 2-ஐ 15ஓட மல்டிப்ளை பண்ண போறோம். 2 டிவைட் பை 2 15s are 30. இங்கேயும் அதே சேம் தான். 1 டிவைட் பை 15 2s are 30. Therefore A equal to 2/30. B equal to 1/30. இப்போ இதை வந்து நம்ம xக்கு ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல A எதுக்கு எடுத்தோம்? 1/xக்கு ஈக்குவல். A equal to 1/x and B equal to 1/y தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இதுங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ அப்படின்னு என்ன வரும்? 1/x எல்லாம் இதுக்கு ஈக்குவல் 2/30க்கு ஈக்குவல் இல்லைங்களா? இந்த A இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க 1/x. அப்படின்னா therefore 1/x equal to 2/30 and இங்க சப்ஸ்டிட் பண்ணா 1/y equal to 1/30. இப்போ இந்த நம்பர்ஸ் பாருங்களேன், இது கேன்சல் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கேன்சல் பண்ணியிருக்கலாம். நான் மறந்துட்டேன். 1 2s are 2 15 2s are 30. அப்படின்னா இப்போ 1/x equal to 1/15. இங்கே தான் கேன்சல் பண்ண முடியாது. 1/y equal to 1/30. சரி, இப்போ நமக்கு x தான் தேவை இல்லைங்களா? அப்படியே ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணலாம். ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 1 into 15 15 1 into x x. அப்படி பண்ணா x equal to 15. அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் 1 into 30 30 1 into y y. அப்படின்னா y equal to 30. நம்ம x equal to 15 and y equal to 30 ஃபைண்ட் அப் பண்ணோம். அந்த x தான் நமக்கு என்னது? பம்ப் A. பம்ப் A can fill the tank in. அதான் x எடுத்திருக்கோம். அது 15 minutes. இந்த y equal to 30. இந்த yங்கிறது தான் பம்ப் B. அப்பனா y equal to 30 இல்லைங்களா? பம்ப் B தான் y. பம்ப் B can fill the tank in y. அதான் அந்த y-ல equal to 30 minutes. அப்பனா பம்ப் A வந்துட்டு 15 minutes ஆகுது. பம்ப் B வந்துட்டு அந்த தொட்டி நிரம்புறதுக்கு 30 minutes ஆகுது. Hence the solution. Thanks for watching and have a great day.